ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 71. ஸோ ஃபைட்டர்ஸ், இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2024 கேட்டிருந்த ஒரு கொஷின் ரீசனிங் கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட் லெவலில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் எதுவும் வரி பண்ணாமல் டேரெக்டாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபைட்டர்ஸ், அது என்னென்னா, ஸோ எக்ஸாமோட டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜிடி எக்ஸாமுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 11th ஏப்ரல் டு 15th ஏப்ரல். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் செலெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த எக்ஸாம் சென்டர் வேணும் அண்டு எந்த டேட்டுக்குள்ளே வேணும் அப்படின்றத இந்த பர்டிகுலர் 4 டேஸ்க்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ 15th டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 PM ஈவினிங்குள்ளே அது முடிஞ்சிருது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அது உள்ள வெயிட் பண்ண அவசியம் இல்லை. டுமாரோவே. ஓகேங்களா? ஸோ டுமாரோவே வந்து பார்த்தீங்கன்னா 12th ஏப்ரல். சாரி, 12th ஏப்ரல் தான். ஸோ நாளைக்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க எந்த எக்ஸாம் சென்டர் வேணும் அண்டு எந்த பர்டிகுலர் விண்டோ வேணுன்ட்டு. ஸோ அது டைமிங் என்னன்றதும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது எப்போ நம்மளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 27th ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் ஆகி 2nd மேவெல்லாம் ஒரு செட் ஆஃப் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் மோஸ்ட்டாக செலக்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் மோர் ஆர்லெஸ் நீங்கள் என்ன சொல்கிறது, ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக இருக்கீங்கன்னா இந்த டேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார், இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இல்லை எனக்கு இன்னும் டைம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3rd விண்டோ இருக்குது பார்த்தீங்களா, 18th மேலேருந்து 23rd மே. ஸோ இந்த விண்டோ செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 25th மேலேருந்து 30th மே. ஸோ இந்த 2 விண்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இன்னும் 1 மந்த் அப்படியே கையில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது பயங்கர யூட்டிலைஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருனா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில், அதாவது இந்த ஃபஸ்ட் விண்டோ செகண்ட் விண்டோவில் எக்ஸாம் எழுதணுங்கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் கேளுங்க. அவங்க என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை நம்ம படிக்காத டாப்பிக்லேருந்து கொஷின் வருதுன்னா அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜிகேல கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் வருது, இல்லை ஸ்ட்ராட்டஜிக்கு கொஷின் அதிகமாக வருதா, இல்லை ஹிஸ்ட்ரிலேருந்து வருதா, ஸோ அந்த வெயிட்டேஜை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து, ஓகேங்களா, ஸோ அதை கேதர் பண்ணி நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்க உங்களுக்கு அதிகப்படியாக சான்ஸ் இருக்குது. இஃப் யூ செலக்ட் 3rd அண்டு 4th விண்டோ. ஓகேங்களா? ஸோ இந்த 2 விண்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் கண்டினியூஸாக டெய்லி, ஓகேங்களா, ஸோ டெய்லியும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 6 PMக்கு, ஓகேங்களா, 6 PMக்கு ரெகுலராக வீடியோ வரும். ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக ஐ கிவ் கேரண்டி ஃபார் தட். ஓகேங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. பிகாஸ் நம்மளுக்கு ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டேவே 27 செலக்ட் பண்ணுறீங்கன்னா கூட நம்மளுக்கு எத்தனை நாள் இருக்குது? ஜஸ்ட்டு 15 days தான் இருக்குது. ஸோ அந்த 15 days நான் 15 செட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ முடியுமோ யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ என்னோட டைம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபைட்டர்ஸ், நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கதையெல்லாம் பேசாச்சு. இப்போ நம்ம மெயின் டாபிக் உள்ள வரலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னப்பா பண்ணியிருக்காங்க, சிலேருந்து எக்ஸ் வந்திருக்குப்பா. ஸோ சிலேருந்து எக்ஸுக்கு வந்து ஆப்போசிட் லெட்டர்னு சொல்லலாமா, இல்லை மைனஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் தான் பண்ணுறாங்க. -4 பண்ணுறாங்களா? அப்போ ஈலேருந்து ஜெட்டு பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. -4 தானே ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. -4 இல்லை -5 சாரி, -5 பண்ணுறாங்க. இங்கேயும் -5 தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. தென் ஓலேருந்து ஜே பாருங்கள் -5 தான் பண்ணுறாங்க. அதேமாதிரி கியூலேருந்து எல் பார்த்தாலும் -5 தான் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆப்ஷனே மோஸ்ட்டாக கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிகாஸ் அந்த லாஜிக் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு லாஜிக் கரெக்டாக இருந்தாலே போதும்ல, நம்ம எல்லா ஆப்ஷனும் செக் பண்ண வேண்டிய அவசியமே நம்மளுக்கு கிடையாது. ஸோ அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. அன்ஃபோல்ட் பண்ணோமா, பண்ணிடலாம், பண்ணிட்டா போச்சு. ஸோ இதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்படி மிரர் இமேஜாக இருக்கும்போது எந்த இமேஜ் வரதுக்கு மோஸ்ட்டாக சான்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எதுவாக இருக்க சான்ஸ் இருக்குது? எல்லாத்துலேயும் காமனாக தான் இருக்கா? ஸோ எல்லாத்துலேயும் காமனாக தான் இருக்குது. இப்போ நம்ம கீழே வந்துடலாம். கீழே வரும்போது பாருங்கள் ஃபைட்டர்ஸ், அதே மாதிரி இது வர சான்ஸே இல்லை. பிகாஸ் இது அப்படியே இங்கே வந்துருக்குல்ல, இது ஒரே மாதிரி யூனிக் டேரக்ஷன் வரதுனால இது வராதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அதேமாரி பார்த்தீங்கன்னா இதுவும் வர சான்ஸ் இல்லை. பிகாஸ் இது கீழே வந்திருக்கு. நம்மளுக்கு 2 சின்ன ட்ரையாங்கிளுமே பக்கத்தில் வரணும்.
ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2 இமேஜுக்குள்ள தான் ஏதோ ஒரு இமேஜா இருக்க சான்ஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன். இதுல ஏதோ ஒண்ணு தான் கரெக்ட். பட் அதுல எது நம்ம டிஃபைன் பண்ணோம் இங்க பாருங்க. இது ஒரே மாரி குடுத்துருக்காங்களா? ஸோ இது 2த்துக்கும் நம்மளுக்கு என்ன சொல்றது? வாட்டர் இமேஜ் மாரி இருக்கணும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது டைரக்ட்டா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட்டா இருக்கு. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். நவ் ஐ கேன் சால்வ் த தேர்ட் கொஸ்டின். இதுல என்னப்பா பண்ணியிருக்காங்க? +5 ஆட் பண்றாங்க. நெக்ஸ்ட் 9 ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அகைன் +5. நெக்ஸ்ட் ஒரு 9 ஆட் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்னப்பா 5 தான் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ 46லேருந்து 5 ஆட் பண்ணால் என்ன வரும்? 51 வரணும். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, விச் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2, 3 அப்படியே சேஞ்ச் பண்ணால் இது ஈக்குவேஷன் வேலிடாக இருக்கான்னு பாருங்க. 5 - 2 / 1 × 3 +7 = 6. ஸோ இதை நம்ம மந்த்லி பண்ணால் -6 வருது. இது டிஃப்ரென்ஸ் எடுத்தால் +1 ஆட் பண்ணால் 6 கரெக்டாக வருது. அப்போ இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்குது. நம்ம தப்பாக இருந்து தான் செலக்ட் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் போயிடலாம். 7 + 8 - 6 / 3 × 2 = 11. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 2 வருது. ஸோ -4 அண்ட் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் கூட 4 வருது. ஆட் பண்ணால் 11. இதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு இதுவும் தப்பு தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம தேர்டு ஈக்குவேஷன் பார்த்துடலாம். 8 + 7 × 2 தென் -6 / 3 = 22. ஸோ இதை கேன்சல் பண்ணால் இங்கே 2 டைம்ஸ் வருது. இதை மல்டிப்ளை பண்ணால் 14. இதில் 2 மைனஸ் பண்ணால் கூட 12 இருக்குது. 8 ஆட் பண்ணால் 20 வருது. பட் இங்கே 22 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தப்பாக இருக்குது. ஸோ தப்பாக இருந்தது தான் நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஃபோர்த்து கொஷின் பார்த்துருவோமா? சாரி, ஃபிஃப்த்து கொஷின். என்னப்பா பண்ணியிருக்காங்க? 5 நம்பர் ஒரு வட்டமேசையை சுற்றி மையத்தை நோக்கி அமர்ந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 5 பீப்புள்னு சொல்லியிருக்காங்க. 1, 2, 5 பீப்புள் சிட் பண்ணுற மாதிரி பொசிஷன்ஸை போட வேண்டியதான். ஸோ என்ன ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். பியை பற்றி பேசுகிறாங்க. டிக்கு வலது புறத்தில் 2வது உள்ளார். பி இருக்காரு. ஓகே. தென் அதுக்கப்புறம் ஏ பற்றி பேசுகிறாங்க. பிக்கு வலது புறத்தில் 2வது உள்ளார். பிக்கு வலது புறத்தில் 2வது ஏ இருக்காரு. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு சி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு உடனடி அண்டை விட்டார் அல்ல. அதாவது சி பக்கத்தில் ஏ இல்லைன்னு சொல்கிறாங்க. அது ஏ பக்கத்தில் சி இல்லை. அப்போ இங்கே தான் சி போட்டாகணும். ரிமைனிங் என்ன கேரக்டர் இருக்குன்னு பாருங்கள். இ இங்கே தான் இ போட்டாகணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, டின்னு உடனடி வலது புறத்தில் யார் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ டிக்கு இமிடியேட்டு ரைட்டில் சி தான் இருக்கார். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. 6th கொஷின் பார்த்துருவோமா? ஓகே. 15, 31 வந்திருக்கு. தென் 63. எல்லாமே பெரிய நம்பராக போகுது. ஸோ அப்போ இன்ட்டு தான் பண்ணுறாங்க கண்டிப்பாக. அப்போ 15 × 2 டைம்ஸ் பண்ணால் 30 + 1 போட்டால் 31. ஸோ அப்போ சேம் வே 31 × 2 டைம்ஸ் பண்ணால் 62 + 1 பண்ணால் 63. ஸோ லாஜிக் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினுக்கு வந்துடலாம். 2, 5, 5 × 2 டைம்ஸ் பண்ணால் 10, 1, 10, 11, 1, 4, 5. ஸோ அப்போ 511. கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. 7th கொஷின் பார்த்துருவோமா? ஓகேப்பா. ஸோ 5வது இடத்துல என்னென்ன லெட்டர் இருக்குதுன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிடலாம். ஸோ REB எல்லாம் 3 லெட்டர் காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ வந்திருக்கு, EE வந்திருக்கு. ஸோ இது 3 லெட்டர் கேன்சல் பண்ணிடலாம். நம்மளுக்கு 5th லெட்டர் தான் கேட்டிருக்காங்க. I காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு R தான் கடைசியாக வரணும். அப்போ ரீபர்த் தான் மோஸ்ட்டாக ஆன்சராக இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 8th கொஷின் பார்த்துருவோமா? 8th என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு பாருங்கள். ஜஸ்ட்டு கிளாக் வைஸ் 45 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டே போகிறாங்க. அப்போ நம்மளுக்கு மோஸ்ட்டாக இதாக இருக்க சான்ஸ் இருக்கா? இல்லை, இது இல்லை. இங்கே ஏன்னா ஷேடடு பிளேஸ் வரணும். ஷேடட்லேயும் கரெக்டாக இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்மளுக்கு இன்சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் மோஸ்ட்டாக கரெக்டாக இருக்குது. ஓகே. ஸோ எத்தனாவது கொஷின்? 8th கொஷின் பார்த்துடலாம். 8 பேர் பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஓகே. ஸோ தெற்கு நோக்கினா நம்ம தெற்கு இந்த டைரெக்ஷன் கூட வச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே. என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஏ மற்றும் H இரு முனைகளும் உள்ளார். ஸோ இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே AHன்னு இப்போதைக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். E மற்றும் F பார்த்தீங்கன்னா பின்னு உடனடி அண்டை விட்டார். அப்போது பிக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ EF இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. தென் அதுக்கப்புறம் சி வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு எடுத்து பொறுத்து 4வது இடத்துல உள்ளார். 4வது இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சி இருக்கார் பியிலேருந்து. ஓகே.
தென் எஃப்ஐ பற்றி பேசுகிறாங்க. எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு உடனடி இடதுபுறத்தில் உள்ளார். ஸோ இங்கே ஏ பொறுத்தனால ஏக்கு லெஃப்ட்டில் இங்கே எதுவும் போட முடியாதுல்ல. ஸோ அப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஹெச் வரணும் அண்டு இங்கே வந்து ஏ போடணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த பாயிண்ட்டு. திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் ஹெச். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு உடனடி இடதுபுறத்தில் உள்ளார். இங்கே எஃப் போடலாமா? ஸோ இங்கே எஃப் போட்டதுனால இந்த பொசிஷன்ஸ் இப்போ போட முடியலையா? இந்த பொசிஷன் ஏன் போட முடியலன்றது மீன்ஸ் என்னன்னா, இங்கே இ போட்டு இங்கே எஃப் போடலாம்ல. ஸோ நம்ம சாய்ஸ் தானே. இங்கே பி போடுறேன் அண்டு இங்கே இ போடுறேன் நான். ஓகேங்களா? ஸோ 2 டேஷ் கட்டுக்கப்புறம் இங்கே சி போடுறேன். ஸோ எப்படி? ஸோ இந்த இஎஃப் வந்து நான் தற்காலிகமாக தான் போட்டிருக்கேன். அது கன்ஃபார்ம்டு ஃபிக்ஸ்டு பொசிஷன் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பொசிஷன் வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். டி வந்து பார்த்தீங்கன்னா சின்னு உடனடி அண்டை வீட்டார் அல்ல. ஆனால் டி வந்து சி பக்கத்தில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே தான் டி போட்டாக்கணும். ரிமைனிங் என்ன கேரக்டர் இருக்கோ அதை போட வேண்டியதான். ஸோ ரிமைனிங் ஜி தான் இருக்குது. ஸோ ஜியோட கேரக்டர் தான் ரிமைனிங், அதை போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா, சிக்கு உடனடி வலதுபுறத்தில் யார் இருக்குன்னு கேட்குறாங்க. ஜி தான் இருக்காரு. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பிரவீன் நீங்கள் வடக்கு நோக்கி வச்சுட்டு போட்டிருக்கீங்கன்னு கேட்கலாம். ப்ரோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான் டிரெக்ஷன். நம்மளுக்கு மேலே வந்து தெற்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ணாலும் சரி, இல்லை எய்தர் இந்த கொஷினில் வந்து நம்மளுக்கு டிரெக்ஷன் வச்சு எதனா பேசியிருந்தா மட்டும் தான் நம்ம தெற்கு பேஸ்டாக வச்சு சால்வ் பண்ணணும். அப்படி உங்களுக்கு இல்லை நீங்கள் கொஷினில் கொடுத்துருக்க மாதிரி சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதேபடியே சால்வ் பண்ணுங்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் உங்களுக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் நம்மளுக்கு இப்போ இந்த டைரக்ஷன் பிரச்சனை வரதுனால லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் இடிக்குன்றதுனால நான் இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருக்கேன். எய்தர் இந்த கொஷனில் ஏன்னா டைரக்ஷன் மென்ஷன் பண்ணியிருந்தா நான் இந்த மெத்தட் போயிருக்க மாட்டேன். டேரெக்டாக சவுத்தை பார்த்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் போயிருப்பேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ சால்வ் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த டே வி ஹவ் டு கெட் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ 9க்கு ஆப்போசிட்டாக என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் என்ன 7 தான் பார்த்தாலே தெரியுது. அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? என்னக்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க. என்னோட கோடு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ கண்டுபிடிங்க. ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்கா? இங்கே தான் எண் இருக்குது. அப்போது 8 6 3 5 6. ஸோ 2 வாட்டி ஏன்னா அப்போ ஏ தான் 6. ஏ இப்போயே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். தென் 3 5 இருக்கா? 3 5 8 இருக்குது. வேறு எங்கே 3 5 வந்து இங்கே 5 வந்திருக்கு பாருங்கள். 5னா அப்போ இதில் எந்த லெட்டர் இதில் ரிப்பீட் ஆயிருக்குன்னா எஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ 5 கேன்சல் பண்ணிடுறேன். 8 3 இது 2 மட்டும் தான் காம்படிஷனே இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஷினில் ஆப்ஷனில் நம்மளுக்கு 8 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக என்னக்கான கோடு 8ஆக தான் இருக்க முடியும். ஸோ அதை வச்சு தான் நான் ஆன்சர் பண்ணுறேன். இவ்வளோ உங்களுக்கு வேறு எதனா மெத்தட் தெரிஞ்சால் சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சூப்பர். நம்ம 12th கொஷின் போயிடலாமா? ஓகேப்பா. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு பாருங்கள். எம்லேருந்து கியூ வந்திருக்கு. எம் 13, கியூ வந்து ஒரு 17. ஸோ +4 பண்ணுறோமா? கியூலேருந்து யூக்கு +4, ஒய்க்கு +4. ஒய்லேருந்து +4 பண்ணால் நம்மளுக்கு சி வரணும். ஸோ 3 ஆப்ஷன் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஸோ செகண்ட் லெட்டர் பாருங்கள். கியூலேருந்து யூ வந்திருக்கு +4, ஒய்க்கு +4, ஒய்லேருந்து சி +4, சிலேருந்து +4 பண்ணால் 7 நத்திங் பட் ஜி. அப்போது நம்மளுக்கு கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷனாக தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 13th கொஷின் பார்த்துருவோமா? என்னப்பா பண்ணியிருக்கானுங்க. ஐக்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். ஸோ ஐ எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதில் தான் இருக்குது. 3 5 2 4 7. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் நம்மளுக்கு ஸ்கேர்லேயும் நம்மளுக்கு எஸ் காமனாக இருக்குது. இதுலேயும் எஸ் காமனாக இருக்குது. 2 கேன்சல் பண்ணிடலாம். பிகாஸ் 2 தான் ரிப்பீட் ஆகிருக்கு. தென் இந்த 2 நம்பர்லேயுமே பாருங்கள் நம்மளுக்கு இதில் 2 6 8 3 9 3 காமனாக இருக்கா? அப்போது 3யுமே கேன்சல் பண்ணிடலாம். பிகாஸ் நம்மளுக்கு கேட்டிருக்கிற ஐ வந்து பார்த்தீங்கன்னா சாட்டினில் மட்டும்தான் இருக்குது. அதனால் இப்போ இந்த 3யை கேன்சல் அவுட் பண்ணிடுறேன். அப்போது 2 3 வராது. 4ஆ 5ஆ அதுதான் நம்மளுக்கு இப்போ கெஸ்ஸு. அண்ட் இதில் பாருங்கள் 4 வந்திருக்கு. ஸோ இந்த ஷவுட்டில் 4 வந்ததுனால இதுலேயும் டி ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ டி தான் 4ஆக இருக்க முடியும். நம்மளுக்கு வந்து அப்போ 5 தான் ஆன்சராக இருக்குது. மோஸ்ட்டாக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஜஸ்ட் எப்படிலாம் எலிமினேட் பண்ண முடியுமோ எலிமினேட் பண்ணி எண்ட் ஆஃப் த டே வி ஹவ் டு கெட் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளோதான் ஒரே விஷயம். ஸோ என்னப்பா பண்ணியிருக்காங்க. ஒரு பொசிஷன் மூவ் ஆகிருக்கு. தென் 2 பொசிஷன் மூவ் ஆகிருக்கு. தென் அதுக்கப்புறம் 1 2 3 பொசிஷன் மூவ் ஆகிருக்கு. கரெக்டாக? இப்போ 4 பொசிஷன் மூவ் ஆனால் 1 2 3 4 இந்த இடத்த வரணும். ஸோ அப்படி வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2வது ஆப்ஷன் 4வது ஆப்ஷன் ஃபைன். தென் இப்போ இந்த பெரிய சர்க்கிள் பாருங்கள். பேக்வேர்டில் ஒரு பொசிஷன் மூவ் ஆகிருக்கு. தென் அதுக்கப்புறம் ஒன்று தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு 4th ஆப்ஷன் தான் பார்த்தாலே தெரியுது. பிகாஸ் இந்த இடத்துல தான் வரணும். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. 15th பார்த்துருவோமா? ஓகேப்பா. என்ன பண்ணுறாங்க பாருங்கள். பிலேருந்து கியூ வந்திருக்கு. +1 தான். சிலேருந்து +1 பண்ணால் டி. ஸோ இப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின்.
என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பிளட் ரிலேட்டட் கொஷின். பி இஸ் த சிஸ்டர். ஸோ பி வந்து சிஸ்டராக யாருக்கு? கியூக்கு. கியூ இஸ் த மதரா யாருக்கு? எஸ்ஸுக்கு. தென் எஸ் இஸ் த பிரதரா யாருக்கு? ஆருக்கு. தென் ஆர் இஸ் த ஃபாதரா யாருக்குன்னா? டீக்கு. ஓகே. தென் டி இஸ் த ஹஸ்பண்டா யாருக்குன்னா? யூக்கு. ஸோ இப்போ யூ வந்து ஃபீமேல். ஓகேங்களா? தென் ஹவு ஆர் இஸ் ரிலேட்டட் டு யூ. ஸோ யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கே சிம்பிளாக தெரியுது ஹஸ்பண்டோட ஃபாதர்ன்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. 17th கொஷின். இந்த கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா? ஸோ ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்ட்டு பார்ப்போம். 18th நான் சால்வ் பண்ணுறேன் இப்போ. ஓகேப்பா. என்ன பண்ணியிருக்காங்க? சம் எஃப்ஸ் ஆர் டீன்னு சொல்கிறாங்க. ஓகே. தென் ஆல் எஃப்ஸ் ஆர் கே. ஓகே. இது எஃப், இது டி, தென் இது கேப்பா. ஓகே. தென் சம் கேஸ் ஆர் டி சொல்லலாமா? சொல்லலாம் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் பாருங்கள், ஆல் டீஸ் ஆர் எஃப்னு சொல்கிறாங்க. ஆல் டீஸ் வந்து எஃப்னு சொல்ல முடியாது. சம் எஃப்ஸ் ஆர் ஆனால் டீன்னு சொல்லலாம். இது தப்புப்பா. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ஆல் கேஸ் ஆர் எஃப்னு சொல்கிறாங்க. ஆல் கேஸ் ஆர் எஃப் சொல்ல முடியாது. ஆல் எஃப் ஒன்னா கேன்னு சொல்லலாம். அப்போ இதுவும் தப்பு தான். ஸோ அப்போ முடிவு 1 மட்டும் கரெக்டு. எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நவ் வி கேன் சால்வ் த எதனாவது கொஷின்பா? 19th கொஷின். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு அன்ஃபோல்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த போர்ஷன் மட்டும் அன்ஃபோல்ட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்கொயர் வரும். கரெக்டாக? அதேமாதிரி டாப்பில் நம்மளுக்கு அன்ஃபோல்ட் பண்ணும்போது இங்கே 2 வரும். அப்போ நாம் பார்த்தா நம்மளுக்கு 5 ஸ்கொயர் வருது. இங்கே மேலே டாப்பில் 4, இங்கே 1. ஸோ அப்படி வர மாதிரி பாருங்கள். நம்மளுக்கு 4th ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். பிகாஸ் இதை நாங்கள் பார்ஷியலாக தான் அன்ஃபோல்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வந்த கொஷின்ஸ்லாம் ஆஃபாக பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் குவார்டர் பண்ணுவாங்க. பட் இங்கே பார்ஷியலாக ஒரு 30%, 20% மட்டும் பண்ணுறாங்க. ஸோ யூ ஹேவ் டு வெரி கீன் அபவுட் எப்படி அன்ஃபோல்ட் பண்ணுறாங்கன்றது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்த்துடலாமா? ஸோ ஏக்கு அப்புறம் 2 பி வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு அப்புறம் 3 பி வர மாதிரி இருக்கா? இங்கே ஏ போட்டால் கூட 4 பி, இங்கே 5 பி. ஓகே. அந்த மாதிரி தான் போகுதுப்பா. கரெக்டு தான். ஸோ ஏ பிபி, ஏ ட்ரிபிள் பி, அதுக்கப்புறம் ஏ 4 times பி, அந்த பேட்டர்னில் போகுது. அப்போ இங்கே வந்து ஒரு பி வரணும். ஸோ பியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபைன். தென் அதுக்கப்புறம் இங்கே பி போட்டதுனால இங்கே ஏ வந்தால் தான் நம்மளுக்கு அதுக்கப்புறம் 4 பி போட முடியும். அப்போ இங்கே ஏ, இங்கே பி. ஸோ அதுக்கப்புறம் ஏக்கு அப்புறம் பி வரணும். ஸோ அப்போ இது 2 ஆப்ஷனுமே மோஸ்ட்டாக கரெக்டாக தான் வருது. தென் ஃபைனல் லெட்டர் வரும்போது பார்த்தீங்கன்னா 5 பி வரும்போது இங்கேயும் பி தான் வந்தாகணும். அப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ நம்ம 20 கொஷினுமே சால்வ் பண்ணியாச்சு. இது வந்து 2024 கிட்ட இருந்த கொஷின். ஸோ கொஞ்சம் மாடரேட் லெவலில் தான் இருக்கும். கஷ்டமாக இருந்தாலும் வரி பண்ணாதீங்க. கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த டே வி வில் கெட் த ஃபுல் மார்க். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போமா? தேங்க்யூ ஸோ மச்.